ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், விஷு வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள் தமிழ் வருஷ பிறப்பு எல்லாருக்கும் குரோதி வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும்னு பெரிவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பஞ்சாங்கத்தை முதல்ல படிச்சுடலாம். இந்த குரோதி வருஷத்தினுடைய வெண்பா அந்த பாம்பு பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கு. கோர குரோதினேர் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரிர் ஜனங்கள் பயமுடைவர், கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக்கம் குறையுமே சொற்ப வினை உண்டேன் என சொல் அப்படின்னு வருது. பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா சித்திரை மாதம், ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருஷம், அயனம் இஸ் உத்தராயணம், வசந்த ரித்து, சுக்லபக்ஷம், மாலை 4:50 வரை சஷ்டி, அதுக்கப்புறமா சப்தமி, திருவாதிரை நட்சத்திரம், யோகம் அதிகண்டம், கரணம் தைத்துளை கரணம், அமிர்தாதி யோகம்ல சுபயோகம், ராகு காலம் மாலை 4:30 6, யமகண்டம் மதியம் 12 1, குளிகை மாலை 3 4, நல்ல நேரம் 9 to 10, 3 to 4. சந்திராஷ்டமம் விருச்சிகம், சூலம் மேற்கு. இப்போ இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனுடைய மகிமையை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன் இந்த பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இந்த நாள் நட்சத்திரம் தெரியறது அப்படிங்கிறத விட இதை படிக்கிறதுனால நம்ம தேவதைகளை நம்ம பிரீத்தி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. டெய்லி பெரியவாளுக்கு ஒருத்தர் இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறோம்னு ஒரு நியமம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போது ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு நாம் சுந்தரகாண்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கவலையில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் உட்காண்டிருக்கார் ஆஞ்சநேயர். அப்போது அசோகவனத்தை பார்க்குறார். அந்த இடம் அசோகவனம் மரங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கும், சோலைகள் நிறைந்த இடமா இருக்கும். கண்டிப்பாக சீதா உயிரோட மட்டும் இருந்தாள்னா இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையோட உற்சாகம்தான் மனிதருக்கு எல்லா காரியமும் செய்ய தோன்றும் அப்படின்ற அந்த உற்சாகத்தை கெயின் பண்ணிட்டு அங்கே போய் பார்க்குறார். அவர் நினச்சா மாதிரியே அங்கே சும்சுப விருட்சத்துக்கு கீழே, அந்த ட்ரீக்கு கீழே ஒரு லேடி உட்காண்டிருக்கா, அழுதுன்ட்ருக்கா. தாமரை மலர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தடாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சகல சம்பத்துகளும் நிறைஞ்சு சகல ஆபரணங்களும் தரிக்கக்கூடியவளாக இருந்தும் எந்த விதமான ஆபரணங்களும் எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாமல் கண்ணீர் அப்படியே தார தாரையாக அவளை கொட்டின்னு இருக்கு. பதிவிர்த்தா அக்னினால எல்லாரையும் எரிக்கக்கூடியவள் அப்படிங்கிறத இவர் பார்க்குறார். இன்னும் மேலே என்ன சீதா தான் இது அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் என்னெல்லாம் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மரத்தில் ஆபரணங்கள்லாம் தொங்குறது. எந்த ஆபரணங்கள்லாம் சீத்தை தூக்கி எரிஞ்சாலோ, ராவணன் தூக்கின்னு போகிறம்போச்சு, கிஷ்கிந்தாவை கிராஸ் பண்ணின்னு போகிறம்போச்சு அவள் தூக்கி எரிஞ்சிருக்கா. அதெல்லாம் நம்மள்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ராவணன் ஆஞ்சநேயன் நினைக்கிறார், ராவணனை தூக்கின்னு போகிறம்போச்சு சீதா பிராட்டி தூக்கி போட்ட அந்த ஆபரணங்கள்லாம் அங்கே கீழே இருக்கிறதெல்லாம் இவெல்லாம் பார்த்துருக்கா. எதெல்லாம் அங்கே விழுந்ததோ அது இங்கே இல்லை. எதெல்லாம் ராமர் சொன்னாரோ அந்த விசித்திரமான ஆபரணங்கள் அதெல்லாம் அங்கே மரத்தில் தொங்கின்னு இருக்கு. ஆஹா, இதெல்லாம் பார்க்குறம்போச்சே அந்த தேவக்கன்னிகை மாதிரி இருந்தாலும், ஆனால் ஒரு மனிதனுடைய பெருமாளே அவதாரம் எடுத்து வந்திருக்க பிராட்டி தான் சீதாதேவியாக வந்திருக்கான்னா கூட, ஒரு மனுஷ ஸ்திரீ பதி இல்லாமல் ஒரு பிற மனுஷன் தொட்டு தூக்கி வந்ததுனால தேகம் குன்றி அப்படி உட்காந்துண்டு கதறிண்டு அழறதை பார்த்தோன்னே, இந்த காரணத்தினால எல்லாம் அவளுடைய அழகான அந்த அழுகையிலையும் அந்த காந்தி குறையவே இல்லை, அந்த அழகு குறையவே இல்லையா. ஆஞ்சநேயர் சொல்கிறார் மனசுக்குள்ள, ச்சே, நான் இந்த சமுதிரத்தை தாண்டினது ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவளை பிரிஞ்சும் இன்னும் ராமர் உயிரோடு இருக்கார் பாருங்கோ, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படிங்கிறதுனால ராமர் கிஷ்கிந்தாவில் அழுதார் உட்காந்து, சீதா இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்னு. என்னடா அது, லோகரக்ஷகர் பெரிய மகாராஜா இப்படி ஒரு பெண்மணியோடைய இழப்பின இப்படி போய் அழறாரேன்னு நான் பிரம்மச்சாரினால இந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த சீதாதி பிராட்டியை பார்த்தா இந்த சமுத்திரத்தில் தாண்டினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான
ஒன்றுமே இல்லை அப்படின்னு தன் மனசில் இருக்கக்கூடிய ராமரை மனசார வேண்டிண்டு, இவளுக்காக வல்லவா நீங்கள் வாலியையும் வதம் பண்ண, இவளுக்காக தானே நான் இந்த சமுதிரத்தையும் தாண்டி வந்தேன் அம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே இவர் சந்தோஷப்படுறார். அப்போது அதுக்குள்ள ஏர்லி மார்னிங் ஆயிடுறது. ஏர்லி மார்னிங் ஆன உடனே வேத கோஷங்கள்லாம் சவுண்டு கேட்குறது, பயங்கரமான சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா சதா சர்வ காலமும் தன்னுடைய மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சீதாவை பார்க்கறதுக்கு ராவணன் எழுந்து வரான். எப்போ? விடிகாலம் வரை எழுந்து வரான். எப்போ பாரு அவளையே நினச்சிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அந்த நினைப்பிலேயே அவன் காலையில் எழுந்து வரான். அப்படி நடந்து வரதை பார்த்தா இவர் ராத்திரி தூங்குறதை தான் பார்த்துருந்தார் ஆஞ்சநேயர். இப்போ எழுந்து வரான்றதை மட்டும் இந்த கம்பீரமாக நடந்து வரதெல்லாம் பார்த்து, அடடா இவன் தான் ராவணன், என்ன நடக்க போகிறது, நம்ம இந்த மறைஞ்சு இந்த சுன்சுபா மரத்தில் அப்படி ஒளிஞ்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்ச் பண்ணுறார். அவன் வரான். அங்கே அவன் வரான்னு தெரிஞ்ச உடனே சீத்தை வந்து தன்னுடைய கையினால் இப்படி மறைச்சுண்டு, தன்னுடைய மார்பெல்லாம் அப்படி மறைச்சுண்டு என்ன நடக்குமோன்னு ஒரு நிற்கிறா, உட்காண்டிருக்கான். அப்போது ராவணன் டன் 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 வரான். அவனை சுற்றி எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருத்தர் வெஞ்சாமரை வீசுகிறாங்க. லேடிஸ் எல்லாம் ஒருத்தர் தூக்க கழகத்தில் அப்படியே கண்ணை மூடிண்டே ஊற்றி வரா, கொடையை பிடிச்சின்னு ஊற்றி வரா, எல்லாரும் பின்னாடியே வரா. ஏன்னா ராவணன் போகிறான்னு உடனே எல்லாரும் வந்தாகணுமே. வந்தால் இவன் வந்து சீத்தை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதனால் தன்னுடைய அழிவை தேடிண்டான். இந்த விஷயத்தில் நம்ம ஆல்ரெடி தெய்வத்தின் குரலில் பெரியவா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் சீதா அண்ட் ராவணா. இதில் என்ன ஹெட்டிங்லன்னா கவிச்சாத்துரியம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். அந்த ராவணன் சொன்ன ஸ்லோகத்தையே அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை எடுத்து சீதா மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிறதான் நம்ம அதை பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். நான் அதல்பம் நித்ராலு ரஜனீஷு குவாக் துர்கத தமக அப்படின்னு ராவணன் சொல்கிறான். என்னமாவா? காட்டில் தூங்கிறதுக்கு கூட படுக்கப்பாய் இல்லாமல் அலையக்கூடிய ஒருத்தன் ராமன். கோவாக், அவனுடைய வாக்கில் வந்து பேட் திங்ஸ் தான் வருது. எப்படி பாருங்க, இவன் பேடாக பேசுகிறான், அதனால் இவனுக்கு எல்லாரும் பேசுகிறதும் பேடாக தெரியுது. யாரையாவது தூதனை அனுப்பிச்சு அவன் சீத்தையை சரண்டர் பண்ணுன்னு சொல்ல போகிறானேன்னு இவன் உள்ளுக்குள்ளே பயப்படுறானான்னு தெரியல. பெரியவா தான் எழுதியிருக்காது. அப்போது இந்த மாதிரி அவன் என்னுடைய ராஜ்யம் உடைய எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் என்னுடைய அந்தப்புறத்துக்கு நீ தான் அதிபதி ஆகுமா, என்னுடைய நான் வச்சுருக்கிற ட்ரெஷரியில் வச்சுருக்கிற எல்லா சம்பத்துக்களும் சொத்துக்களும் உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடு, ஜனக்கர்கிட்ட கொண்டு போய் கொடு, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ அவள்கிட்டெல்லாம் கொண்டு போய் கொடு, நீ அந்தப்புறத்து நீ தான் மகாராணி, நீ என்னெல்லாம் வேணுமோ. இந்திரன் வந்து எவ்வளோ அழகான பேலஸ்லாம் எனக்காக அமைச்சு கொடுத்துருக்கான், விஸ்வகர்மா கிரியேட் பண்ணினது. அப்போது பிரம்மன் வந்து உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்மணியை படைச்சிட்டு இனிமேல் நான் சிருஷ்டியே பண்ண போகிறதுல நினச்சுட்டார் போல இருக்கு. அப்படிப்பட்ட நீ இப்படி நான் வந்த உடனே இப்படிலாம் உட்காந்துக்கலாமா? எழுந்துடா. ராமனால இன்னைக்கு ஒன்றுமே இனிமேல் பிரயோஜனமே இல்லை. அவன் வந்து அதல்பம் நித்ராலு, படுக்கிறதுக்கு கூட பாய் இல்லாமல் இருக்கக்கூட ஒரு பரதேசி அவன் அப்படின்னு உடனே சீதா அவனுக்கும் தனக்கும் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு அவன் சொன்ன அந்த ஸ்லோகத்திலேயே இந்த தாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அதல்பம் நித்ராலுன்னு சொன்னா இல்லையா, அதை வந்து இவ சீதா வந்து அல்பம் நித்ராலு. ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் கொஞ்சமாக தான் தூங்குவான், அல்பமாக தான் இருக்கணும், அப்படித்தான் தூங்க முடியும் அப்படின்னு அவனை திருப்பி அட்டாக் பண்ணுறா. குவாக் துர்கத தமகன்னு அவன் சொன்னான். இவன் என்ன சொல்றா? குவாக் துர் தக அப்படின்னு முடிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கெட்ட வார்த்தைகளும் ராமர் கிட்டக்க அண்டாது. ராமர் கிட்டக்க யாராவது பேட் பேசினா கூட அவரை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு இவ தைரியமா ராவணன் கிட்டக்க ஆர்கியூ பண்றா. ஆர்கியூ பண்ணா ராவணனுக்கு கோபமா வருது. அப்போ அங்க இருக்கக்கூடிய தானியமாலினின்னு அவனுடைய அந்தப்புறத்து ராணி வந்து அவனை வந்து இழுத்துன்னு போகிறான். வாங்க வாங்க, நீங்கள் இந்த மனுஷ பெண்மணினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, வாங்கண்ணா. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கு எல்லாருக்கும் மிரட்டுறான். சாம தான பேத தண்டமை யூஸ் பண்ணி சீத்தையை எனக்கு மயங்க வைக்கிறதுக்கு பாருங்கோ, இது உங்களோட வேலை, இது நீங்கள் பண்ணலைன்னா உங்களை எல்லாரையும் நான் இது பண்ணுவேன், வதம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் போகிறான். ஏற்கனவே அழுதுன்னு இருக்கா சீதா, இன்னும் அழறான்.
என்ன நடக்கிறது நாளையத்தில் பார்க்கலாம்.